உள்ளாரப்ப சக்தி வாய்ந்த சாமி. இங்கே வேண்டிட்டு நிறைவேற்றினவங்கெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுக்கிறாங்க. இங்கேயே வந்து டீப் ஃபாரஸ்ட்டு குறி சொல்லிகிட்ருக்காங்க சாமி. நிமிஷம் வச்சு பாருங்க எத்தனை பேர் வேண்டி கட்டியிருக்காங்க. இவர் ஒரு விநாயகர், பக்கத்தில் ஒரு குழந்தை பொம்மை செஞ்சுருக்காங்க. இன்னும் இது பெரிய புத்துக்கண்ணு. குறி கேட்குறாங்க எல்லோரும். இங்கே பாருங்கள் தடத்தை பாருங்கள். எங்கள் பாறை மேலே ஏறி நடக்கவே முடியலைங்க. சரியான தடமாக இருக்குது. எல்லோரும் நம்மளைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏறி போகிறதுக்குள்ளே அந்த செடி வேர்லேருந்து தண்ணி வருது. என் பசங்க வேறு பாறையிலேருந்து தண்ணி வருதுன்னு அப்படியே ஷாக்காக கேட்குறானுங்க. இங்கே வரும் அதுவே ஒரு சின்ன காடு மாதிரி இருக்குது. வரும் சின்ன காடு மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பூ கள்ளி செடி தான். கள்ளி செடியும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரளி. இந்த மரத்துலேருந்து ஒன்று கொண்டு நம்ம வீட்டில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. 2 தடவை ரோடு போடுறேன்னு வேறு இடித்தாங்க. ஆனால் அப்போது அந்த மரம் தாக்கு பிடிச்சி நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வச்சது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இங்கே பாருங்க வந்துட்டு தடமெல்லாம் இப்படி தான் இருக்கும். பாறையாக தான் இருக்கும். மணி சத்தம் கேட்குது. பூஜை ஆகுது. கரெக்டாக பூஜைக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்க பாப்பா பாருங்க கொஞ்சம் ஜூஸ் கேட்டோன்னு கொடுத்துட்டா. நல்ல பிள்ளை. நம்ம பிள்ளைங்க கொடுக்க மாட்டா. எத்தனை பேர்த்தோட வேண்டுதல், எவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் கண்ணீர்லேயும் வந்து வேண்டியிருப்பாங்க. அவங்களுடைய வேண்டுதலெல்லாம் வந்து நிறைவேறணும். நம்மளும் மனசார பிரார்த்திக்கலாம். மரம் அப்படியே வேரோடு சாஞ்சிருக்குது. ஆனால் அந்த சின்ன வேர்லேயும் கூட